ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக ஒரு தமிழ் சீரியல் நடிகை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக சீரியலை விட்டு விலகிட்டேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட அண்ணா சீரியலில் இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரில் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ட்ரஸ் தாரா அவங்க தான் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ அவங்களோட கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து தர்ஷு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, தர்ஷனா. இவங்க வந்து இப்போ சீரியலை விட்டு விலகிட்டு இப்போ இவங்களோட கேரக்டருக்கு வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகிறாங்க. இதை பற்றி அஃபிஷியலாக அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜீ தமிழில் இது வரைக்கும் அண்ணா சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க வீரா அப்படிங்கிற கேரக்டரில். சம் பர்சனல் ரீசன்னால, கமிட்மெண்ட்ஸ்னால அவங்க இந்த சீரியலை விட்டு விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னோட ஓன் டிசிஷன் தான், என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேங்க் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கும், சேனலுக்கும், அவங்களோட டீமுக்கும். யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. see you வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் அதர் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், லவ் அண்ட் சப்போர்ட் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்தோட முடிவு இன்னொன்னத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ப்ராஜெக்டை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்லையும் கமிட் ஆயிருக்காங்க போல இருக்கு. அதுதான் வந்து இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கான ஒரு ரீசன். சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் அந்த புது புது ப்ராஜெக்டில் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான். தர்ஷு சுந்தரம் இவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட அந்த புது ப்ராஜெக்ட்க்கு.